ஹாய் ஃப்ரெண்ட், சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க, இடித்து வச்ச பூண்டு ஒரு 6 பூண்டு எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகா விதை எடுத்தது, மஞ்சத்தூள், கல் உப்பு, கருவேப்பிலை, சிக்கனை கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு மண்சட்டியை காய விட்டுட்டு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இடித்து வச்ச பூண்டு அதில் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, விதை எடுத்த காஞ்ச மிளகா ஒரு 3, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெயிலே நல்லா மூடி போட்டு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த சிந்தாமணி சிக்கன் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குன்னாங்க. நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த சிக்கனையும் அதில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா கிளறி விட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான சிக்கன் சிந்தாமணி ரெடி. நீங்கள் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.